Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய சில கேள்விகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இந்த பாத எரிச்சல், பாத வலி, அதுவும் பார்த்திங்கன்னா நிறைய நபர்களுக்கு பரம்பரையாகவே இருக்கும். குதிங்கால் வலி இருக்கும், குதிங்கால் எரிச்சல் இருக்கும். அதில் மைல்டாக சுகர் அவங்களுக்கு இருக்கக்கூடிய நிலையினாலும் அந்த மாதிரி ஏற்படும். பித்தத்தில் தன்மை மாற்றம் ஏற்படுறதுனால ஏற்படும். இதுவும் பார்த்திங்கன்னா அந்த பரம்பரையாகவே இருக்கின்றது. அப்படி வரும்பொழுது தாத்தா காலத்துலேருந்து எங்களுக்கு இருந்துக்கிட்டு இப்போ இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு அது வரக்கூடாது. லேசாக வந்தாலும் அதை தடுப்பதற்கு என்ன வழி? நம்ம வருமுன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். நம்ம உடம்பில் பொதுவாகவே வாத பித்த சிலேத்துவத்தில் மூன்றும் அதனதன் விகிதத்தில் இருக்கணும். நாம் எடுக்கக்கூடிய உணவு முறை, நம்ம பழக்க வழக்கங்கள், தூக்கமின்மை, இதெல்லாம் சேர்ந்து உடம்பில் ஒன்று வாதம் அதிகமாக இருக்கும், இல்லைனா பித்தத்தினுடைய தன்மையில் மாறுபாடு ஏற்படும். இப்போ பித்தத்தில் ஏற்படுகின்ற மாறுபாடு தான் நமக்கு பாத எரிச்சலாகவும் பாத வலி, குதிங்கால் வலியாகவும் ஏற்படுகின்றது. இதை சரி செய்யக்கூடிய பயிற்சிகள், அந்த முத்திரைகளை நம்ம கரெக்டாக எடுத்துக்கிட்டு உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திட்டோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த பாத எரிச்சல், குதிங்கால் வலிக்கு நாம் வராமல் பாதுகாக்க முடியும். ஸோ அப்போ இது நம்ம வருமுன் காப்போம் அப்படின்னு எடுக்கிறோம். இதையும் நம்ம பரம்பரை வியாதி நிறைய பேர் சொல்லி அப்படி வந்துக்கிட்டே இருக்குது, எனக்கும் வரும்னு நீங்கள் மைண்ட் செட் பண்ணாதாங்க. நம்ம கையில் யோகாசனங்களும் முத்திரைகளும் மூச்சு பயிற்சியும் உணவில் ஒழுக்கமும் இருக்கும் பொழுது இது மாமுனி பதஞ்சலி மகரிஷி நமக்கு அருளிய அற்புதமான வரப்பிரசாதம். இதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோம்னா நிச்சயமாக வாழ்க்கை வளமாக இருக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் வரணமுத்திரை. அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். 5 வினாடி. கண்களை திறந்து கொள்ளுங்கள். கை முன்னாடி வச்சுக்கோங்க. இப்போ வரணமுத்திரை, சுண்டு விரல், பெருவிரல் நுனி, மற்ற 3 விரல் சேர்த்து வச்சுருக்காங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சிலே கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பிராண முத்திரை. மோதிர விரல், சுண்டு விரல், அதனோட மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சூரிய முத்திரை. மோதிர விரல் மடிச்சுக்கோங்க, அதோட மையத்தில் கட்டை விரல். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சிலே கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க. கால் நீட்டிக்கோங்க. ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க. வரண முத்திரை. கை முன்னாடி வச்சுக்கோங்க. சுண்டு விரல், பெருவிரல் நுனி. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். தென் நார்மல் பிரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பிராணமுத்திரை. மோதிர விரல், சுண்டு விரல், அதனோட மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சூரிய முத்திரை. கை முன்னாடி வச்சுக்கோங்க. மோதிர விரல் மடிச்சுக்கோங்க, 2 மையத்தில் கட்டை விரல்.
மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வஜ்ராசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க. கால் நீட்டிக்கோங்க, ஒவ்வொரு காலாக மடிச்சுக்கோங்க, கை 2 முட்டியில் வச்சுக்கோங்க. மூச்சை மட்டும் ஒரு 5 வினாடி அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். கை முன்னாடி வச்சுக்கோங்க. வருண முத்திரை, சுண்டு விரல் பெருவிரல் நுனி. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். கால் பாதத்திற்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பிராணமுத்திரை, மோதிர விரல், சுண்டு விரல் என்னோட மேத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். கால் விரல்கள் குதிங்கால் பகுதிக்கு, வலது கால் இடது கால் பகுதிக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சூரிய முத்திரை, மோதிர விரல் மடிச்சுக்கோங்க, 2 மேத்தில் கட்டை விரல். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடலில் கழிவுகள் சரியாக வெளியேறுவதாக எண்ணுங்கள். வலது கால் இடது கால் குதிங்கால் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள், கழிவு நீர்கள் வெளியேறுவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படி திரும்பி நேராக உட்காந்துக்கோங்க. ஒரு சின்ன கால் பயிற்சி பண்ண போகிறாங்க. 2 கால் நீட்டிக்கோங்க, கை சைடில் வச்சுக்கோங்க. 2 கால் நல்லா முன்னாடி. 1 2 3 4 5 6 7 8 9 10. கால் அப்படி பின்னாடி. 1 2 3 4 5 6 7 8 9 10. மீண்டும் கால் முன்னாடி. 1 2 3 4 5 6 7 8 9 10. கால் அப்படி பின்னாடி. 1 2 3 4 5 6 7 8 9 10. போன் சைடு லூஸாக பட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்த பக்கம். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படி ரொட்டேஷன் கிளாக் வைஸ், அதே மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கை 2 சின்முத்திரை. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 டைம்ஸ். தென் நார்மல் பிரீத்திங். இப்போ நின்ற நிலையில் ஒரு 2 ஆசனங்கள் பார்க்க போகிறோம். அதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களே, முதலில் நாம் காண இருப்பது வந்தனம் அப்படிங்கிற ஒரு ஆசனம் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த மாதிரி நேராக நின்றுக்கிடணும். மனசுனால் வலது கால் இடது கால் 2 பகுதிக்கும் பேலன்ஸ்டு வெயிட் கொடுத்துக்கணும். இப்போ 2 காலை அகட்டிக்கோங்க. கால் பாதத்தை லைட்டாக அந்த மாதிரி திருப்பிக்கோங்க. பேலன்ஸ் பார்த்துக்கோங்க. மெதுவாக கை தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு முறை கை தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 2 கால் சேர்த்துக்கோங்க. தடாசனம் பார்க்க போகிறோம். 2 கால் சேர்த்துக்கோங்க. கை தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க. மெதுவாக கால் ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை கை மேலே தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க. மெதுவாக கால் ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். கை அப்படி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க தலைக்கு மேலே. மெதுவாக கால் ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங்.
மீண்டும் ஒரு முறை. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ அப்படி சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். இப்போ அப்படி வருண முத்திரை, சுண்டு விரல் பெருவிரல் நுனி, கண்களை மூடி உங்களது உணர்வை முதுகுத்தண்டினுடைய கடைசி கீழ்ப்பகுதி, அதுலேருந்து 4 இன்ச்சு மேலே சுவாதிஷ்டான மையம், அந்த இடத்துல உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். நமது முதுகுத்தண்டினுடைய கடைசி கீழ்ப்பிலிருந்து 4 இன்ச்சு மேலே நல்ல பிராண ஆற்றல் அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். உடலில் நீரினுடைய தன்மை சமமாக இயங்குவதாக எண்ணுங்கள். இரண்டு நிமிடம் அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை தியானிக்கவும். நேயர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சியை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. இன்றைக்கு உங்களது உடல்நிலை சரியாக இருந்தாலும் இந்த பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. நிச்சயமாக கால் பாத எரிச்சல், பாத வலி, குதிங்கால் வீக்கம் அந்த மாதிரி பிரச்சனை வராமல் வளமாக நலமாக வாழ முடியும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.